குளிர்பானம் குடிச்ச நிலையில சிறுமி இறந்ததா சொல்லப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த கனிக்கிழுப்பை கிராமத்தை சேர்ந்தவர் ராஜ்குமார். இவரு உரகடத்துல இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்துல தொழிலாளியா இருக்காரு. இவருக்கு ஜோதிலட்சுமி அப்படின்ற மனைவியும் 8 வயசுல ஒரு பையனும் 5 வயசுல ஒரு மகளும் இருக்காங்க. தன்னுடைய மகள் காவ்யாஸ்ரீ கூல்ட்ரிங்க்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு சின்ன கடையில 10 ரூபாய் விலை இருக்கிற ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்ச கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா சிறுமிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. இத பார்த்த சிறுமியுடைய பெற்றோர் கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து பார்க்கும்போது அந்த சிறுமியுடைய வாயில இருந்து நொர தள்ளி இருக்கு. உடனே பக்கத்துல இருக்கிற அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவங்க ஏற்கனவே இறந்துட்டதா சொன்னாங்க. இதனால பெற்றோர்கள் கதறி அழுதிருக்காங்க. இது சம்பந்தமா இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கு. சிறுமியுடைய பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வர வரைக்கும் எதுவுமே சொல்ல முடியாதுன்னு போலீசார் தரப்புல சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா அந்த குளிர்பான கடையில உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் ஆய்வு பண்ணிருக்காங்க. அந்த குளிர்பானத்தை விற்பனை செஞ்ச கடை மற்றும் அதை டெலிவரி பண்ண மாவட்ட முகவர் உள்ளிட்ட இந்த மாதிரி விஷயங்களை பத்தி இப்ப உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் ஆய்வு பண்ணிட்டும் இருக்காங்க. உணவு பாதுகாப்பு அலுவலர் இப்போ அந்த ஜூஸ டெஸ்டுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. அதுல தீங்கு விளைவிக்க கூடிய ஏதாச்சும் கெமிக்கல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆய்வுக்காக அனுப்பி இருக்காங்க. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ குடிச்சு சிறுமி இறந்து போன சம்பவம் அந்த பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க.